இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சிறிய தலையங்கத்தை வைத்து நான் பேச போறேன். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வராக. வானாந்திர வாழ்க்கையை செழிப்பாக மாற்றவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க. ஆமென். வானாந்திர வாழ்க்கையை செழிப்பாக மாற்றவர் மனிதன் அல்ல, ஒரு கோடீஸ்வரன் அல்ல, ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாந்திர வாழ்க்கையை மாற்றி அந்த வானாந்திர வாழ்க்கையை வேரோடு பிடுங்கி ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், செழிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வானாந்திர வாழ்க்கையை மாற்றி ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னா நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறோம். உண்மை, அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்வார், சொல்லாவிட்ட செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், அது அவர் செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாச கூட்டங்களும் இது மாமிசத்திலே எடுக்கப்படவில்லை, மாமிசத்தால இந்த ஜெபத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாரத்தை போட்டார், அதனால இந்த உபவாச கூட்டத்தை நடத்தினோம். நீங்க எல்லாரும் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் 4 பேர் 5 பேரும் வருவாங்க, பரவாயில்ல நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்ட்டு. நாட்கள் பட 5, 10, 16, 20 மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்படியேண்டா இது தேவனுக்குரிய ஜெபம். அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஜெபம். அதனால ஆண்டவர் எவ்வளவு இடத்தில் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்து வந்து இந்த இடத்துல உங்களை ஆராதிப்பது கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வானாந்திர வாழ்க்கை எங்களை விட்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வாசித்துக் கொள்ளுவோம். ஒரு வசனத்தை நான் வாசித்து நேரங்கள் போதாப்படினால் நான் சுருக்கமாக இந்த காரியத்தில் இருந்து நான் ஏசாயா நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 32வது அதிகாரம். தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இந்த வசனம். 32 அங்கே 15வது வசனத்தை அங்கே வாசித்துக் கொள்ளுங்கள். 32, 15வது வசனத்தை வாசி. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். உன்னதத்தில் இருந்து, வடிவா கவனிங்க, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஊற்றப்படும் மட்டும், நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் என்னமாம்? செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னதத்தில் இருந்து என்னமா ஊற்றப்படும். ஊற்றப்பட்டால் என்னமா? வனாந்திரம். சொல்லுங்க, வனாந்திரம் செழிப்பாக மாறும். ஊற்றப்படாவிட்டால் அங்கே செழிப்பு காடாக மாறும். விளங்குதா உங்களை சொல்றது? தேவனுடைய உதவி இல்லை என்று சொன்னால், தேவனுடைய அங்கே ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், அங்கே தேவனுடைய அங்கே தேவனங்களை அங்கே, அதாவது தேவன் நம்மை நினைக்காவிட்டால் என்னமாம்? செழிப்பு அந்த காடாக மாறும். அப்ப தேவன் நம்மோடு இருந்தால் வனாந்திரம் செழிப்பாக மாறும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 21 நாட்களும் நீங்க கர்த்தரோடு இருந்தீங்க. உன்னதத்தில் இருந்து ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. உங்களுடைய வானாந்திரம் எல்லாத்தையும் கர்த்தர் வேரோடு பிடுங்கி இந்த நாளில் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வானாந்திர வாழ்க்கை முடிந்து விட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வனாந்திர வாழ்க்கை முடிந்து விட்டது. கர்த்தர் என்னை செழிப்பாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை செழிப்பாக மாற்றியிருக்கிறார். அவர் எங்களை செழிக்க பண்ணுவராய் இருந்தால் அநேக ஜாதிகள் எங்களை தேடி வருவார்கள், அநேக பிரபுக்கள் எங்களை தேடி வருவார்கள், அநேக ராஜாக்கள் எங்களை தேடி வருவார்கள். காரணம், உன்னதத்தில் இருந்து எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த செழிப்பான தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒன்றும் வீணாக போகவில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களை செழிப்பாக மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் உண்டு. வியாதி என்ற வனாந்திரம், வறுமை என்ற வனாந்திரம், கஷ்டம் என்ற வனாந்திரம், எத்தனையோ வனாந்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுது. அந்த வனாந்திரம் போக வேண்டும் என்றா தேவனிடத்திலிருந்து உன்னத ஆவியான ஊற்றப்படும் பொழுது எங்களுக்குள்ள இருக்க வனாந்திரம் வெளியே போகுது. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களை அவர் செழிக்க பண்ண வந்திருக்கிறார். எங்களுடைய வனாந்திர வாழ்க்கையை வேரோடு பிடுங்க வந்திருக்கிறார். எங்களை கர்த்தர் செழிக்க பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்க வசனத்தை 32:15 வாசித்துக் கொள்ளுங்க தயவு செய்து. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். யாத்திராம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திராம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை அங்கு வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகம் 14:3 வசனத்தை. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். வனாந்தரம் என்னமாம்? அவர்களை அடைத்து போட்டதாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வனாந்தரம் அங்கே அடைக்கப்பட்டதாம். அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அங்கே எகிப்திலே அடைக்கப்பட்டார்கள், வனாந்தரத்துக்குள்ள காணப்பட்டார்கள். ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே எகிப்தினுக்கு அடிமை காணப்பட்டார்கள், அடிமைக்குள்ள காணப்பட்டார்கள். ஒரு ஆசீர்வாதங்களையும் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாம போய்விட்டது. வனாந்தரம் அவர்களை அடைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் அங்கே வனாந்தர வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எங்களுடைய வனாந்தர வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் வனாந்தர வாழ்க்கையிலுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. நன்றாக கவனிக்கிறீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களை கர்த்தர் வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார். வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போறது நாங்கள், கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. அந்த வாசிங்க 13வது வசனத்தை. வனாந்திர. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். போதும், அந்த 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க, 3வது வசனத்தை மாத்திரம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வார். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. வனாந்திர வாழ்க்கை மிகவும் போராட்டமான வாழ்க்கை. இந்த ஜனங்களை கர்த்தர் வழி நடத்த விட்டால் வனாந்திரத்தில் செத்து போயிருப்பாங்க. இயேசு அந்த ஜனங்களை நடத்த விட்டால் மரித்து போயிருப்பாங்க. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசே ஊடாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வனாந்திரத்தில் இருந்து இந்த ஜனங்களை எங்க கூட்டின்னு வந்தார் தெரியா? கானான் தேசத்துக்குள் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்தார். அப்ப இந்த வனாந்திர வாழ்க்கைக்குள்ள காணப்பட்ட மக்கள், அடிமைத்தனத்தில் வாழப்பட்ட மக்கள், ஒன்று தெரியாத மக்களை கர்த்தர் கண்டு இவருடைய கூக்குரல் தன்னுடைய சன்னிதானத்தில் வந்தது என்று சொல்லி கர்த்தர் மோசே அனுப்பினார். உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் காண்கிறார். நீ தனிமையா இருந்து அழுது கொண்டிருக்கிறாய் சகோதரி, யாரோ ஒருவர் தனிமையா இருந்து அழுகிறீங்க. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அழுது வேதனைப்பட்டு எங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நாங்க அடிமைத்தனத்தில் காணப்படுகிறோமே, வானாந்திரத்துக்குள்ள காணப்படுகிறோமே. இந்த கூக்குரல் சத்த தேவ சந்நிதியில் காணப்பட்டதுனால கர்த்தர்
ஆண்டவர் மனதுருகி வந்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அப்படியே அந்த ஜனங்களை கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அடிமைக்குள்ள இருந்தாங்க, வானாந்திர வாழ்க்கைக்கு இருந்தாங்க, கண்ணீரோடு இருந்தாங்க. எப்ப என்னுடைய பிரச்சனை முடியும், எப்ப என்னுடைய வேதனை முடியும், எப்ப நான் ஆசீர்வாதம் இருப்பேன், எப்ப நல்லதை பெற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கும், என்னுடைய கணவன் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கும் என்று நீங்க கேள்விக்குறியோடு இந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த கேள்விக்குறியில தூக்கி எறியுங்க. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உங்களுடைய வானாந்திர வாழ்க்கை மறைந்து போகுது. அல்லேலூயா. அன்றைக்கு அங்கே இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வனாந்திரம் மறைந்து போனது போல இன்றைக்கு உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை மறைந்து போகுது. உங்களை கர்த்தர் அங்கே பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய செழிப்பு யாராலும் தடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. பார்வோன் எத்தனை முயற்சி செய்தான், ஆனாலும் ஆண்டவர் அழைப்பில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அங்கே ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களை பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள்ளே ஆசீர்வதிச்சார். ரகாபா சந்தா ரகாபா. பார்வோனால ஒன்றுமே செய்ய முடியாது, பார்வோன் படையில ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதுதான், அவர் சொல்லாவிட்டார் அதை செய்ய மாட்டார். ரகாபா சந்தாரபா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுடைய வானாந்திர வாழ்க்கையை அழித்து எங்களை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நேரம் போதப்பட ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து நான் முடித்துக் கொள்ள போறேன். அங்கே ஒரு வனாந்திர வாழ்க்கை ஒரு குடும்பத்துக்குள்ள காணப்பட்டது. கணவன் அல்ல, அங்கே தாய்க்கும் மகளுக்கும் அங்கே ஒரு வனாந்திரம் காணப்பட்டது. ஐயோ, எங்களால் இனி வாழ முடியாது, நாங்கள் செத்துடுவோம் என்று சொல்லி ஒரு வனாந்திர வாழ்க்கை அங்கே காணப்பட்டது. அங்கே அந்த இடத்தில் ஆண்டவர் இந்த வனாந்திர குடும்பத்தில் இந்த வனாந்திரம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அந்த வனாந்திரத்துக்குள்ள அந்த குடும்பம் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் என்ன செய்யற என்று சொன்னா, அந்த விதவையுடைய கண்ணீரை கண்டு அந்த குடும்பத்தில் கர்த்தர் எலியாவை அனுப்பி வைத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் வானாந்திரத்தை எடுத்து விட்டு செழிக்க பண்ணுறார். ராகாபா சந்தாரபா. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை வானாந்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தாயார் சொல்றாள், விதவை சொல்றாள், நான் உனக்கு தர மாட்டேன், நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போயிடுவோம், நான் உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லி அங்கே எலியா சொல்றான், முதலாவது எனக்கு கொடு, முதலாவது எனக்கு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வீட்டை வருவானா இருந்தால் அது கர்த்தர் அனுப்புற ஒரு ஊழியக்காரனா இருப்பான். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வானாந்திரம் வெளியே போகுது, அங்கே கஷ்டங்கள் வெளியே போகுது, துக்கங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கி உங்களை செழிக்க பண்ணுறார். ரீபா சந்தரக்கபா. இந்த ஏழை விதவையுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். இந்த ஏழை விதவைகள் என்ன சொல்றார்கள், நாங்கள் சாப்பிட்டு மரித்து போயிடுவோம், இனி நாங்கள் சாகிற ஒரே வழிதான், சாகிறது ஒரே வழிதான், நாங்க மரித்து போயிடுவோம், நானும் என்னுடைய பிள்ளையை மரிக்க போகிறோம், இதை சாப்பிட்டு மரிக்க போறோம் என்று சொல்லி அங்க நினைக்கும் பொழுது எலியாவுக்கு சொல்லும் பொழுது வானத்திலே இருந்து சத்தத்தை கர்த்தர் கேட்டு எலியாவை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த எலியா மிகவும் பாடு உள்ளவன், இவன் அங்கே மரிக்க வேணும், நான் செத்துருவேன் என்று சொல்லி இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வாதமான குடும்பத்தை விட்டு அனுப்பவில்லை. இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை போதர்கள் அங்க பெரிய பெரிய பணக்கார விட்ட போக விரும்புவார்கள், ஆனா ஒரு விதவை விட்ட போக மாட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமதிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், நீ விதவை விட்ட போ, விதவை விட்ட போ, அவங்க சாக போறாங்க, அவங்க மரிக்க போறாங்க, நீங்க அங்க போ, அங்க போ, என்னவா அவங்களே ஆசீர்வதி. அல்லேலூயா. நேரம் போது அப்படி அதை திரும்ப வேண்டாம், அப்படியே பாருங்க. ஆண்டவர் எலியாக்கு சொன்னதை செய்து முடித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஒரு வறுமையான குடும்பத்தில், ஒரு கஷ்டத்தின் குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் போய் செவிப்பீங்களா, இல்லாவிட்ட ஒரு வசதி படைச்சவரிடத்தில் போய் செவிப்பீங்களா? ஆண்டவர் இவரே சாப்பிடாம இருக்கிறான், ஊழியக்காரனே சாப்பாடு இல்லாமல் இருக்கிற காகம் அவனை போசிக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ போக வேண்டும், நீ எழும்பு என்று சொல்லி எங்கே அனுப்புகிறார்? ஆசீர்வதிச்ச குடும்பத்தில் அனுப்பவில்லை,
வடிவ கவனிங்க. ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தில் அனுப்பவில்லை. அவனே கஷ்டப்படுறான். காகந்தான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்றார், நீ எங்க போகணும்? விதவை விட்ட போ. அங்கதான் வானாந்திரம் இருக்கிறது. அதுக்குள்ள வானாந்திரம் இருக்கிறது. அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த விட்ட போ. உன்மித்தம் நான் அவர்களை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட விட்ட ஊழியக்காரர் வரும் பொழுது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களோட வீட்டுக்குள்ளே ஊழியக்காரர் கால் வைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாங்கள் வாசித்துக் கொள்வோம். நேரம் போதாதபடினால் அங்கே 2 ராஜாக்கள் 4:7 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். டக்குன்னு குயிக்காக எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 7 வசனத்தை அங்கே எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க தயவு செய்து. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்து, அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். முதலாவது வசனத்தை வாசிங்க. முதலாவது, திக்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போயிட்டான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். உம்முடைய அடியவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஊழியக்காரன் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரை, இப்ப கடன் கொடுத்தவன் வந்து 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக்கி கொண்டு வரும்படியாக எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமே இல்லை. அப்பொழுது அவள் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. போதும். இப்ப இந்த குடும்பத்தில் ஒரு வனாந்திரம். அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் ஒரு வனாந்திரம் வந்து விட்டது. கணவன் மரித்து போயிட்டான். அதாவது ஊழியக்காரன் மரித்து போயிட்டான். 2 பிள்ளைகளும் தாயும். கடன்காரன் வந்து நிற்கிறான். எனக்கு பணத்தை தர வேண்டும், இல்லாவட்டா 2 பிள்ளைகளையும் என்னமாம் எனக்கு அடிமையாக்குவேன். இந்த சத்தம் பரலோகத்துக்கு கேட்டது. அல்லேலூயா. இந்த சத்தம் பரலோகத்தில் கேட்டது. கர்த்தர் மனதுருகினார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை அனுப்புறார்? அந்த வீட்டை எலிசாவை அங்க அனுப்புறார். உன்னிடத்தில் என்ன இருக்குது? அதை கொண்டு வா சொன்ன. வெறும் பாத்திரத்தை கொண்டு வா. ஆண்டவர் இன்றைக்கு வெறும் பாத்திரத்தை தான் தேடி திரிகிறார். வெறும் பாத்திரம் எங்க இருக்குதோ அங்கதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வெறும் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். வெறும் குடும்பங்களை, வறுமையா இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்கே வறுமை இருக்கிறது, எங்க வெறும் பாத்திரங்கள் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எலிசாவை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சகோதரியே, ஒரு விதவை கணவன் இல்லைதான். என்னுடைய பிள்ளைகளை அந்த கடன் கொடுத்தவன் வந்து என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக புறாண்டு சொல்லி தன்னுடைய பிள்ளையை குறிச்சு தாய் வேதனைப்படுகிறாள். ஐயோ, என்னுடைய கணவனே இழந்துட்டேன், என்னுடைய பிள்ளையை நான் இழந்துட்டேனே, எனக்கு எப்படி நன்மை வரும், எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று அவள் வேதனைப்படுகிறாள். அவள் உடைகிறாள், அவள் கலங்குகிறாள். என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் எலிசாவை அனுப்புகிறார்.
இந்த வீட்டை போ, இந்த வீட்டில் வனாந்திரம் இருக்கிறது, நீ போ, நீ சொல்லு, நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் எலியாவை கொண்டு போய் சொன்னார், எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வா, வீட்டை பூட்டு, நீயும் உன் பிள்ளைகளும் இரு, பாத்திரத்தை வை, எண்ணெய் நிரம்பும். எத்தனை பேர் இன்றைக்கு உங்களோட குடும்ப ஜெபத்தில் வீட்டை பூட்டி உங்களோட பிள்ளைகளோடு ஜெபிக்கிறீங்க? ஒரு அக்காபா சந்தாரபா, எத்தனை பேர் கதவை பூட்டிட்டு உங்களோட பிள்ளைகளோடு ஜெபிக்கிறீங்களா? உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எலியா சொல்றான், நீயும் உன் பிள்ளையும் வீட்டை போய் கதவை பூட்டி இன்றைக்கு ஜெபிக்கிறீங்களா? தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது? எலியா சொல்ற, நீ உன் பிள்ளையும் வீட்டை பூட்டி. பரத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. இந்த வானாந்திரத்தை கர்த்தர் பிடுங்கி விட்டார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த வானாந்திரத்தை கர்த்தர் பிடுங்கி விட்டார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்ள போறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். அங்கே 2 ராஜாக்கள் 4 அங்கே 8:17 8 மட்டும் வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது 17 மட்டும் வாசிங்க ப்ளீஸ். அங்கே இருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவாள். அவள் புருஷன் அவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தை மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரராகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா. அவளை அழைத்து கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்தில் நான் போய் பேசுறேன், உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை, நான் யாரிடத்திலாவது பேசுவேன். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவள் என்ன சொல்றாள்? என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமான குடியிருக்கிறேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் ஆகிவிட்டான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். ஆமென். போதும். அல்லேலூயா. இப்ப இந்த வீட்டில் என்ன நடந்திருக்குது? வனாந்திரம். அல்லேலூயா. பிள்ளை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? வனாந்திரம். அருமையான சகோதரி, இந்த கூக்குரலை கர்த்தர் காண்கிறார். இந்த கூக்குரல், அவள் சொல்றாள், அந்த ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் வருகிறார், அந்த வீட்டில் தங்குறார். இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த ஊழியக்காரனை அனுப்பி அந்த தன்னுடைய காரியம் முடியும் மட்டும் ஊழியக்காரன் அங்கே அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரன் போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய காரியம் நிறைவேற வேண்டும், அது மட்டும் கர்த்தர் ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் வேற வீட்டை அனுப்பவில்லை, அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டில் அனுப்புகிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வயசு வந்தா குழந்தை இல்லையென்று மனிதர்கள் சொல்லுவார்கள். மனிதருடைய அதான் வேலை. டாக்டர் எழுதுவார், சீலை அடிச்சிடார், உனக்கு குழந்தை இல்லை, கிடைக்காது. சீலை அடிச்சு நோட்டீஸ். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் செத்து போன சர்ரத்தில் குழந்தையை வர வைத்தார். அல்லேலூயா. செத்து போன சர்ரத்தில் இன்றைக்கு அவருடைய சந்ததிதான் நாங்கள். அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணி முடியுமா? முடியாது. இன்றைக்கு அவளுடைய கூக்குரல் வனாந்திரத்தை கர்த்தர் மாற்றி கற்பத்தை ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா. கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இந்த வனாந்திரத்தை கர்த்தர் வேரோடு பிடுங்கி விட்டார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் 2 ஊழியக்காரரை கொண்டு வந்து ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பத்துக்களையும் அனுப்பி வனாந்தரத்தை முதலாவது எடுத்து விடுகிறார். செழிப்பை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனை இவர்கள் கனம் பண்ணினார்கள். அந்த ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். இது கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் பார்க்கிற வண்ணமாக அல்ல. ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவர். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவர். எதுவா இருந்தாலும் நடக்கட்டும், நான் வர்ற ஊழியக்காரை கனம் பண்ணுவேன், அவனுக்கு கொடுக்கிறதை கொடுப்பேன், அவனுக்கு நான் என்ன செய்யணும் அதை செய்து, நான் படுக்காட்டி பரவாயில்ல, நான் சாப்பிடாட்டி பரவாயில்ல, அந்த ஊழியக்காரன் கர்த்தர் அனுப்பின ஊழியக்காரனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம் வெற்றியாக முடிந்தது. ராபா சந்தர கபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வானாந்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு பிடுங்குகிறார். அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நேரங்க போதாபடினால் ஜீசஸ் ராஷா கரபா. ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து எழுந்துங்க. ரபா சந்தரபா. ஓ ரீபா லபா சந்தரபா. தேவனுடைய ஆவியானவர், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேங்க் யூ ஜீசஸ். இன்றைக்கு ஆண்டவர் வனாந்திரத்தை வேரோடு பிடுங்கி விட்டார். கர்த்தருடைய செழிப்பை கொடுத்தார். கற்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி ஐயா. இவருடைய வனாந்திர வாழ்க்கையை நீங்க வேரோடு பிடுங்கி இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரங்கள் அப்பா. சோத்திரங்கள், சோத்திரம் அப்பா. சோத்திரம், சோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ரீகாபா சந்தர கபா. ரீமா லாமா சந்தர கபா. ரீகாமா லாமா சந்தர கபா. ரீகாமா லாமா சந்தர கபா. ஓ ரீபா லாமா சந்தூரியா. கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு எத்தனுடைய வனாந்திரங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கிறார். அழுதது போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வனாந்திரத்தை வேரோடு பிடுங்கிறார். அவர் உங்களை செழிக்க பண்ணுறார். இந்த 21 நாள் உபவாசம் முடிந்து விட்டது. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுறார். உங்களுடைய வனாந்திரத்தை கர்த்தர் கண்டு உங்களை செழிக்க பண்ணுறார். உங்களை செழிக்க பண்ணுறார். உங்களை செழிக்க பண்ணுறார். செழிக்க பண்ணுறார். செழிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நேரங்கள் போதபடினால் அப்படியே தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம்.